குழந்தைகளில் தொடங்கி பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இன்றி அனைவரையும் கட்டி போட்டு விடுகிறது இன்ஸ்டா ரீல்ஸ். பொழுதுபோக்கிற்காக பார்க்கப்படும் ரீல்ஸ்கள் ஒரு கட்டத்தில் பொழுது முழுவதையும் ஆக்கிரமித்து பார்ப்பவரையே அடிமையாக்கி விடுகிறது. இந்த ரீல்ஸ் வலையில் சிக்கிக் கொள்பவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை இழப்பதோடு பல்வேறு பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொள்கின்றனர். இதுபோன்றுதான் கர்நாடக மாநிலத்தில் பெண் ஒருவர் ரீல்ஸுக்கு அடிமையாகி இருக்கிறார். ஆனால் கடைசியில் அது அவரது உயிரை பறித்து குடும்பத்தையே நிர்மூலமாக்கி இருக்கிறது. உடுப்பியில் உள்ள ஹிலியானா கிராமத்தை சேர்ந்தவர் கணேஷ். 42 வயதாகும் அவர் பெயிண்டர் வேலை செய்து வருகிறார். இவருக்கும் 27 வயதான ரேகா என்பவருக்கும் 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் ரேகா பெட்ரோல் பங்க் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். கணேஷ் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றால் ரேகா இன்ஸ்டா ரீல்ஸுக்கு அடிமையானவர். பெரும்பாலான நேரங்களில் ரீல்ஸையே பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். இது கணேஷுக்கு பிடிக்கவில்லை என்பதால் மனைவியை கண்டித்திருக்கிறார். அதேபோல ரேகாவுக்கு கணேஷின் குடிப்பழக்கம் பிடிக்கவில்லை என்பதால் அவரும் கணவனை கண்டித்திருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு நடந்து வந்திருக்கிறது. இந்த சூழலில் சம்பவத்தன்று இரவு மதுபோதையில் வீட்டுக்கு வந்திருக்கிறார் கணேஷ். அப்போது ரேகா ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்ததை பார்த்ததும் வழக்கம் போல கணவன் மனைவிக்குள் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற கணேஷ் வீட்டிலிருந்த அரிவாளால் ரேகாவை சரமாரியாக வெட்டி இருக்கிறார். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. ரேகா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி கணேஷை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தாய் இறந்துவிட தந்தை சிறைக்கு சென்றுவிட 2 குழந்தைகளும் ஆதரவற்று நிர்கதியாய் நிற்கின்றன. கணேஷின் குடிப்பழக்கமும் ரேகாவின் ரீல்ஸ் மோகமும் அவர்கள் குடும்பத்தையே நிர்மூலமாக்கிவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.